ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. பரசுராமருடைய வார்த்தைகளை கேட்டு தசரத மன்னருக்கு சோகம் உண்டாருது. பெரும் கலக்கமடைகிறார். கைகளை கூப்பிட்டு பரசுராமரை பார்த்து, சத்திரியர்கள் மேல்கொள் கொண்ட கோபத்தை நீங்கள் வெண்ணுண்டு அமைதி அடைஞ்சவா, இங்கே கூடியிருக்க ரிஷிகள் முன்னிலையில் சிறுவர்களான என் மகன்களுக்கு மேலே நீங்கள் கருணை காட்டணும். பிருகு வம்சத்தில் உதிச்சவரே, வேதம் ஓதுறதை விரதமாக வச்சுட்டுருக்கவரே, ஆயுதங்களை விட்டு ஒழிச்சதா இந்திரனிடத்தை நீங்கள் வாக்களிச்சிருக்கீங்க. பூமியை காசியபருக்கு தானமாக அழிச்சுட்டு தவநெறியை மேற்கொண்டு மகேந்திர மலையே உங்கள் இருப்பிடமாக ஆக்கின்ற முனிவரே, என் மகாராம உயிரிழந்தா அதுக்கு பின்ன நாங்கள் எல்லாரும் மடிஞ்சவாதான். என்னையும் என் குலத்தையும் வேரோடு அழிக்க வந்துட்டீங்களே. பெரும் சோகத்தோடு தசரதர் இப்படி சொன்ன வார்த்தைகளை முற்றிலும் அலட்சியம் செய்கிறார் பரசுராமர். ராமரையே பார்த்து பேசுகிறார். ஜனக மன்னர்கிட்ட இருந்து சிவனுடைய வில் மற்றும் என்கிட்ட இருக்கும் இந்த வில்லோ ரெண்டுமே தேவதட்சனான விஸ்வகர்மாவால் செய்யப்பட்டது. உறுதி உள்ளவையாகவும் பலம் வாய்ஞ்சவளாகவும் பெரும் வியப்பை அளிக்கக்கூடிய சிறப்புகள் பெற்றதாகவும் விஸ்வகர்மா இந்த வில்லை செஞ்சிருக்கார். இந்த ரெண்டில் ஒன்று தேவர்களால் முக்கண்ணனான சிவபெருமானுக்கு தரப்பட்டிருக்கு. முப்புறங்களையும் நாசம் செஞ்சிடக்கூடிய சிறப்பு வாய்ந்த இந்த வில்லு உன்னால் முறிக்கப்பட்டிருக்கு. விஸ்வகர்மா செஞ்ச மற்றொரு வில்லு தேவர்களால் மகாவிஷ்ணுவுக்கு அளிக்கப்பட்டது. ராமா, அதுதான் இப்போ என் வசம் இருக்குது. அதுதான் வைஷ்ணவ வில்லு. சிவனுடைய வில்லுக்கு நிகரான கீர்த்தியை பெற்ற வில்லு இது. இது பற்றி நான் ஒரு விவரம் சொல்கிறேன், கேட்டுக்கோ. பரசுராமர் மேலும் சொல்கிறார், சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் 2 வில்களையும் பெற்ற போது அவளுடைய பராக்கிரமத்தை தெரிஞ்சு கொள்கிற அவள் தேவர்களுக்கு உண்டாச்சு. அப்போ அவள் பிரம்மா கிட்ட தங்களுடைய ஆவலை தெரிவிக்கிறாங்க. அவர் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே போட்டியை வேணும்னே தோற்றுவிக்கிறார். ஒருத்தர் வெல்ல ஆவல் கொண்ட அவள் 2 பேரும் ஒருத்தர் எதிர்த்துக்கிறார். சிவனுடைய வில்லு செயலற்று போகுது. சிவபெருமானும் செய்யற தெரியாமல் நிற்கிறார். இதையடுத்து அவர் தாங்க முடியாத கோபம் கொண்ட போது தேவர்களும் முனிவர்களும் தலையிட்டு அவரையும் மகாவிஷ்ணுவையும் வேண்டிண்டு சமாதானம் செஞ்சு வைக்கிறாங்க. இதற்கு பின்னர் மகாவிஷ்ணுவை பெருமமிக்கவர்னு தேவர்களும் ரிஷிகளும் கொண்டாடுறாங்க. பெரும் புகழ் படைச்ச பரமசிவன் வித்தேக மன்னனான தேவராதன் கிட்ட அந்த வில்லை கொடுத்துட்டார். விஷ்ணுவோ பிருகு வம்சத்தில் உதிச்ச ரிஷிகருக்கு தன் வில்லை அளித்தார். ரிஷிகர்கிட்டேருந்து அவருடைய மகனான என் தந்தை ஜமதக்னி அதை பெற்றுண்டார். எனது தந்தை ஜமதக்னி முனிவர் ஆயுதங்களை விட்டு ஒழிச்சதுன கடும் தபஸ்வி. அப்படிப்பட்ட அவரை 1000 கையுடையோன்னு பெயர் பெற்ற கார்த்தவீர்யார்ஜுனன் கொன்னுட்டான். இப்படி கொடுமையாக என் தந்தை கொல்லப்பட்டதை பார்த்து நான் பெரும் கோபம் கொண்டேன். உலகங்கள் அனைத்தையும் கலைக்கக்கூடிய வகையில் பழிவாங்கிற எண்ணம் என்னை சூழ்ந்துண்டுது. சத்திரியர்களை வதம் பண்ணினேன். சத்திரியர் குலம் தழைக்க மீண்டும் அவளை அழித்தேன். பூமி முழுசும் என் வசம் ஆயிடுத்து. நான் செஞ்சுட்டு யாகத்தின் முடிவில் கசியப்ப முனிவருக்கு நான் வென்ற பூமியை தானமாக அளித்தேன். பிறகு மகேந்திர மலையை அடைஞ்சு தேவர்களாலும் புகழ்பெற்ற அந்த இடத்துல விரதங்களை மேற்கொண்டு தவம் புரிஞ்சுட்டுருக்கேன். நீ சிவனுடைய வில்ல முறிச்ச செய்தியை பற்றி தேவர்களே வியப்படைஞ்சு பேசுகிறத பார்த்து இங்கே விரைஞ்சு வந்திருக்கேன். ராமா, என் தந்தை வழியாக என் பாட்டனார்கிட்டேருந்து நான் பெற்ற மிக சிறந்த இந்த வைஷ்ணவ வில்ல சத்திரிய தர்மத்துக்கேற்ப கையில் ஏந்தி நான் ஏற்றி அம்பு தொடுத்து நீ பண்ணணும். அதை செய்கிற வலிமை உனக்கு இருக்குது. இதை நான் அறிஞ்சதுனால என்னோட போர் புரிகிற வாய்ப்பை நிச்சயம் உனக்கு தருவேங்கிறார். அதாவது பரசுராமர் சொல்கிறது கஷ்யபருக்கு பூமியை தானமாக கொடுத்ததா சொல்கிறார். அதனுடைய பின் விவரம் ராமாயணத்தில் இல்லை. கார்த்தவீர்யார்ஜுனனுடைய அமைச்சர் தந்த ஜமதக்னியை கொண்டதற்காக சத்திரியர்களை அழிக்கத் தொடங்கினார் பரசுராமர். 21 முறை இந்த மாபெரும் அழிவை நடத்தி முடித்தார். மனுஷால கொன்ன பாவத்துக்கு பிராயச்சித்தம் செய்ய அவர் ஒரு யாகமும் நடத்தினார். பூமி சத்திரியர்களின் ஆட்சியில் தான் இருக்கணும்ன்றத உணர்ந்தவர் கஷ்யப முனிவர். சத்திரியர்களை பரசுராமர் அழிச்சுட்டாக்கா உலக காரியங்கள் நசித்து போயிடும். மீண்டும் ஒழுங்குமுறையை நிலைநாட்ட சத்திரியர்களின் ஆட்சி வரணுன்றதுக்காக பரசுராமர் வென்ற பூமி அவர்கிட்டேருந்து தானமாக பெற்றுண்டார் கஷ்யப முனிவர். அதை எஞ்சி இந்த சத்திரியர்களுக்கு வசம் ஒப்படைக்கிறார். இந்த நிகழ்ச்சிகளின் சுருக்கத்தை தான் பரசுராமர் ராமர்கிட்ட இப்போ சொல்லிட்டு வர்றார். பரசுராமரோட மொழிகளை கேட்ட ராமர், அந்தனரே, தந்தையின் கொடூர மரணத்தினால கோபம் அடைஞ்ச நீங்கள் செஞ்ச சாகசங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்ன வலுவற்றவனும் திறமையற்றவனும் நினச்சி அலட்சியமாக நீங்கள் பேசுகிறதுனால சத்திரிய தர்மத்துக்கு உரிய வகையில் என்னுடைய பராக்கிரமத்தை நான் காட்ட வேண்டி இருக்குன்னு சொல்கிறார். அவருடைய வார்த்தைகள் மேலும் தொடர்றது அதை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.